வணக்கம். எஸ்எஸ்சி கான்செப்ட் ஜிடி 2024. ஸோ ஃபிசிக்கலுக்கு ரெடியாக இருக்க உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி த்ரூவே வந்து மேலும் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோரிஜன் டிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னா பின்னோட்டு முன்னாடி கொடுத்துருக்க மெசேஜோட தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இதில் கொடுத்துருக்க இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு தேவையானது மட்டும் இதில் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு இங்கே வந்து படிங்க. இன் ஆர்டர் டு மினிமைஸ் த பீரியட் ஆஃப் த ரெக்யூப்மெண்ட் சைக்கிள் அண்ட் டு எக்ஸ்படைட் இதில் வந்து ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங் டேர்ம் டூரேஷன் இருக்கிறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய தொகை வந்து செலவாகுது. அதை குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஹெச்ஏ இந்த வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே யார் அண்டரில் வருவாங்க அப்படின்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க கீழே வந்துடுவாங்க. ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைடட் டு கண்டக்ட் பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆர்எம்இ ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஆஃப்டர் foresight examination simultaneously in one go all the candidates who qualify PST. ஓகே, இதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. all the candidates go qualify PST PET will be eligible for DV DME ஆர்எம்இ. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிக்வெண்ட்லி த ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த நோட்டீஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆர் மோடிஃபைடு. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கல் நடக்குன்னு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் அந்த விதியை வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் ஆர் மோடிஃபைட் டு எக்ஸ்டெண்ட் மென்ஷன்ட் எபோ. ஓகே, மேலே சொன்னது வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தயாராகிறது மட்டும்தான் பாக்கி. ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய நாட்களில் பதட்டப்படாமல் ஒவ்வொன்றையும் சரியாக பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.